மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். பி வாசு மகன் சக்தி அவருடைய கடைசியாக இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவர் நிலைமையை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பரிதாபமான நிலைமையாக இருக்குது. இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் யார் சார்? அவர் கூட இருந்த சில பேருன்றாங்க. ஆனால் இப்போ அவருடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை அப்படின்றாங்க. என்ன சார் ஆச்சு? அது அவருக்கு தான் காரணம் சொல்ல முடியும், வேறு எங்கிட்ட நண்பர்கள் சரியில்லை. பட் அவரை பேசுவோம். ஃபஸ்ட்டு அவர் மிஸ் பண்ண படம் பார்த்தோம்னா பாய்ஸ் படம் தான் அவருக்கு வர்றது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. பட் அது என்ன காரணம்னு தெரியல, அந்த படத்தை மிஸ் பண்ணுறார். ஆனால் சங்கர் இயக்கத்தில் எவ்வளோ டாப் உச்சத்தில் இருந்தார் அப்படிங்கும்போது தெரியும். பாய்ஸ் படம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வேற அளவுக்கு கொண்டு வர்றாங்க. பட் அப்போ பார்த்தா ரொம்ப சப்பியாக ரொம்ப அழகாக இருப்பார் சக்தி. நமக்கு இன்னும் சொல்ல போனால் நம்ம அஜித்துடைய அப்புறம் பிரசாந்த் மாதிரி ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு நேமே எடுத்தார் சக்தி. அது நல்லா பார்ப்பதற்கு அழகாக சேர்ந்தேன். ஏன்னா அவர் அதாவது எம்பிஏ படித்தவர், நல்ல ரேங்க்கு, நல்ல மார்க் எடுத்தவர். சொல்லப்போனால் அவங்க அப்பாட்ட சொந்த ஒரு பெரிய பிஸ்னஸ்லேயே இதில் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக பேர்ந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த சினிமா, ஏன்னா அவங்க அப்பா மிகப்பெரிய கொடிக்கட்ட இயக்குனர் அவர். ஸோ அப்போ இந்த சினிமாங்கிற மோகம் விடலை. எப்படி நம்ம மனோஜ் அவர்களுக்கு எந்த பிஸ்னஸ் தான் பண்ண முடியாது, சினிமா தான் வேணும் பராஜா பையன் சொன்னது மாதிரியோ. பட் இங்கே பிஎஸ் அவருடைய பையன் சக்தியும் நான் சினிமா தான்ப்பா எனக்கு வேணும், சினிமாவில் தான் நான் ஹீரோ நடிக்கணுங்கிற அளவுக்கு சொல்லும் போது. பட் இங்கே என்ன ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா, வேறு ஒரு இயக்குனர் படத்தில் நடிச்சிருந்தாருன்னா அவருடைய டேலண்ட் உருவாக்கியிருக்கலாம். பட் அந்த தவறை நிறைய பேர் செஞ்சுட்டாங்க. சொல்லப்போனால் பாரதி ராஜாவுடைய பையன் கூட பார்த்தா ஃபஸ்ட்டு படம் அவருடைய இது பண்ணதான். பட் கொண்டு வரும். ஏன்னா இந்த பையனை என்ன டேலண்ட் இருக்குங்கிறத அவங்க அப்பா விட வேற ஒரு இயக்குனர் நல்லா தெரிய வரும். நீ இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, லவ்ஸ் எல்லாம் அப்பா நடிக்கிறது கூச்சப்படுவாங்க ஃபஸ்ட்டு படங்கிறதுனால. அப்புறம் போக சரியாகும். பட் இவர் பண்ண தவறு அதே தான். சக்திக்கும் வேற ஒரு இயக்குனர் படத்தில் அவர் நல்லா நடிச்சிருந்தாருன்னா, நல்ல லவ் சப்ஜெக்டில் ரொம்ப பிடி வந்தோன்னா பி வாசன் அதை கைட் பண்ணியிருக்கலாம். ஏதோ மிஸ்டேக் நடந்துச்சு, பார்த்தா சரி ஹீரோவாக தான் பையன் ஆகணும்னு சொல்கிறேன்னு சொல்லி தான் பி வாசன் என்ன பண்ணாங்கன்னா அவருடைய இயக்கத்தில் தொட்டால் பூ மலர்னு ஒரு படம் பண்ணுறேன். பட்டு நல்லாயிருக்கும் படம். ஒரு ஜாலியாக படம், லவ் சப்ஜெக்ட் படம் தான். பட் காமெடிலாம் தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடிலாம் தியேட்டர்லாம் விழுந்து நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கலாம். பட் இதில் ஒரு சாங் வேறு ரொம்ப ஹைலைட்டான சாங், நல்ல ஒரு பொய்ட்டிக்காக ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு போகலை. நல்லா இருந்தும் போக முடியல. அதுதான் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் ஹிட் ஆச்சு, சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னா தயாரிப்பாளர் நேராக அந்த ஹீரோ வீட்டு வாசல்லையும் ஆஃபீஸ்லேயும் போய் அப்படி வரிசையாக நிற்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னோம்னா இவங்க தான் அவங்க வாசலில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். சக்திக்கு அப்படி தான் வருது. பட் அதுக்கப்புறம் இன்னொரு படம் நினைத்தால் எனக்கு ஒரு படம் வருது. அது மலையாள ஹீரோ பிருத்திவிராஜ்லாம் நடித்த படம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்ட படமும் நல்லா பேசப்பட்ட படம் அது. பட் ஆனால் இவருடைய கேரக்டர் இவர் அடுத்த லெவலுக்கு போக முடியல சக்தினால். அப்புறம் அதை அடுத்து பண்ண படங்கள் சரியாக ஓடலை. சில நண்பர்கள் சரியில்லாமல் போனது, தவறாக கைட் பண்ணுறது, சில மேனேஜர்ஸ் வேறு சரியாக அமையலை. எப்போவுமே இந்த நண்பர்கள் மேனேஜர் போது செலக்டிவாக கதை செலக்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அங்கே ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அவருக்கு கதை. பட் அதுக்கு காரணம் கூட இருக்கிறவங்க கைட் பண்ணி கொண்டு போகணும். முக்கியமாக ஒரு ஹீரோவுக்கு இல்லைன்னா மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான். இதற்கப்புறம் பார்த்தோம்னா எப்படி இந்த பாய்ஸ் ஃபஸ்ட்டில் மிஸ் பண்ணுறாரோ, இதற்கப்புறம் ஒரு 2 படத்தையும் மிஸ் பண்ணுறாரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இன்றைக்கி சிவகார்த்தியன் மிகப்பெரிய டாப்பில் இருக்கான்னு அந்த படம் தான் காரணம். நீங்கள் சொல்ல போனால் அந்த படமும் கிட்டத்தட்ட அவருக்கு மிஸ் ஆகுது சக்திக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் களவாணி, அது விமல் நடித்து பெரிய அளவில் பேருவான படம். 2மே சூப்பர் டூப்பர் படம். அந்த 2 படங்களுமே சக்தி மிஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலை போகிறாரு. ரொம்ப டோட்டலாக அப்செட்டாக அதுக்கப்புறமேலு இந்த தவறான ஒரு கைடு, அந்த நண்பர்கள் சர்க்கிளு, இப்போ நீ பெரிய ஹீரோ பி வாசு சார் பையன் எவ்வளோ பெரிய 2 படம் பண்ணிட்டா இப்படிலாம் சொல்லும் போது தான் அவங்க மனசில் போய் எங்கேயோ போய் நின்றுக்கிறாங்க. அப்படி இந்த பந்தா காமிக்கிறது, மரியாதை இல்லாமல் இருக்குது தயாரிப்பாளர்கிட்ட. அப்படிங்கும்போது இந்த சக்தியுடைய படங்கள் வரிசையாக தோல்வி அடையுது. அதில் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு கொஞ்சம் இடையில ஆள் காணாமல் போகிறது மாதிரி இருக்குது மேட்ரு. அந்த நேரத்தில் தான் ஒரு ஷோ டிவியில் வர மாதிரி இருக்குது, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ வர்றது மாதிரி இருக்குது. சீசன் ஃபஸ்ட்டு அது 2017 வருது. அது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ரொம்ப டாப்பில் போன ஒரு சீரியல். அங்கே சல்மான் கான் அவர்கள் அதாவது அவர் தொகுத்து வழங்கினது. பட் இது பேசிக் இங்கிலீஷில் தான் இருந்தது. அங்கே நம்மளுடைய ஹிந்தி ஆக்டர்ஸ் ஷில்பா ஷெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் லண்டனில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா 100 நாள் பேப்பர் கிடையாது, டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. அவங்களே சமையல் பண்ணணும், டாய்லெட்டை க்ளீன் பண்ணணும். மிகப்பெரிய செலிப்ரிட்டி எப்படி போவாங்க? ஸோ 100 நாள் வெளி உலகமே தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷோ.
அங்கே பரபரப்பாக போச்சு, ஹிந்தியில் போச்சு, தமிழுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியாக தான் இதை நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள்லாம் இதை தொகுத்து வளர்க்குறாங்க போது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகுது மக்கள் மத்தியில். பிக் பாஸ் அங்கெல்லாம் இருந்தது, இங்கே எப்படி இருக்கும் எப்படி 100 நாள் ஒரே இதில் இருக்க முடியும், ஒரே வீட்டுக்கு எப்படி இருக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேர் கண்டஸ்டன்ட் வர்றாங்க, 4 பேர் ஒயிட் கார்டில் வர்றாங்க. அந்த ஃபஸ்ட்டு சீசனில் நிறையா இந்த பிரபலங்கள் உள்ளே போகிறாங்க. இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு வாய்ப்பு வருது மாதிரி சக்திக்கு ஒரு வாய்ப்பு வருது. அப்போ நண்பர் சர்க்கிள் எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஷோ இது, கமல் தொகுத்து வழங்குறாங்க, ஃபஸ்ட்டு ஷோ இது, இதில் நிறைய பேர் வராங்க. இந்த ஓவியா இதில் தான் இந்த ஜூலி உள்ளே வந்தது, ஜூலி உள்ளே வராங்க, ஹரிஷ் கல்யாண் வராங்க, ஆரவன் சொல்லி மாடலில் வராங்க, நிறைய பேர் நம்ம கணேஷ் வெங்கட்ராம்லேருந்து உள்ளுக்குள்ளே நிறைய பேர் வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த சக்தியை கலந்துக்கிறாரு. இந்த ஷோ ஆரம்பிக்குது. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1 hour ப்ரோக்ராம் பண்ணால், அப்போல்லாம் 24/7 கிடையாது, நைட்டு 1 hour தான், 9 to 10 தான் வரும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறது இந்த ஷோ, நல்லா மக்கள் மத்தியில் பேர் வருது அதை. பட் இங்கே எப்படி இந்த வெளியில் வந்து சக்திக்கு ஒரு தவறான பழக்கம், ஒரு நண்பர்கள் சரியில்லாமல் போனதோ அதெல்லாம் மீண்டுட்டு உள்ளே போய்ட்டு நல்ல பேரோட வரணுன்னு தான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு குரூப் 1, 2ன்னு பிரியும் போது ஒரு தேவையில்லாத குரூப்பில் போய் மாட்டுறாரு. அங்கேயும் அவருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உருவாது. எப்படி வெளியில் ஒரு இமேஜ் வந்து காலி ஆகிட்டு உள்ளே போயிட்டு திரும்பி உள்ள பார்க்குறாரா, அங்கே போய் டேமேஜ் ஆகுது. அங்கே ஒரு குரூப்போட போகிறாரு. ஆட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கர சண்டைகள், சச்சரவுகள், இந்த கோவப்படுறது. ஏன்னா அவர் லேசாக ட்ரிகர் பண்ணாலே பட் எமோஷன் ரொம்ப ஆகிட்டு பிக் பாஸ் வீட்டையே உண்டிலன் பண்ணிடுறாரு. ஸோ ரணகலப்படுத்திடுறது. இங்கே மக்கள் மத்தியில் பார்க்குறவங்க வந்து இவர் மேலே வந்து ரொம்ப ஒரு மாதிரி தேவையில்லாத, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த 9 to 10 எது கட் பண்ணி போடுறான்னு தெரியாது. இதை பார்க்குற ஆடியன்ஸ், ஏன்னா இந்த வாரத்துக்கு சனிக்கிழமை மட்டும் தான் கமல் தொகுத்து வழங்கி ஆடியன்ஸை சேர்த்து வச்சு அப்போ தான் தெரிய வரும் அவங்களுக்கு ஸோ உள்ளே இருக்க இந்த கண்டஸ்டண்ட்டுக்கே என்ன நடக்குதுன்னு. இங்கே ட்ரிகர் சக்தினே ஒரு பெரிய இமேஜ் வருது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, சண்டை போடுறது, தேவையில்லாத பிரச்சனை. அந்த நண்பரோட சேர்ந்து நல்ல விஷயங்கள் பிக் பாஸில் இருக்கிற கண்டஸ்டனோட போய் தேவையில்லாமல் சண்டை போட்டு பிரச்சனை போது மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய டேமேஜ் வருது. இந்த சரிநார் நிகழ்ச்சியில் இதில் தொகுத்து கமல் வர்றது மாதிரியே கமல் ஒரு இதில் வந்து போது ட்ரிகர் சக்தினே பேரை வச்சார். அது பார்த்தீங்கன்னா வெளியில் மீடியா, சோஷியல் மீடியாலையும் சக்தியை பற்றின ஒரு வருத்தம் எடுக்க ஆரம்பித்தாங்க, ட்ரிகர் சக்தி அப்படின்னு. அதற்கு பிறகு அவரால் இதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஷோவில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. பட் ஒரு நல்ல ஒரு கிரெடிட்டோடு வெளியில் வரணும்னு பார்த்தவருக்கு ஒரு இமேஜை காலியோடு தான் வெளியில் வந்தார். ஓவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பயில வெளில போன அந்த சம்பவங்கள் இருக்குது. பட் அது நல்ல நிகழ்ச்சி இருந்து வந்த பிறகு அதில் வந்து ஆரவ் தான் வந்து அவர் தான் வின்னராக வந்தார். கடைசியில் பிக் பாஸ் விட்டு வெளியில் வர்றாரு. பேர் ட்ரிகர் சக்தினே மாறுது அவருக்கு. வெளியில் வந்தால் தான் அவருக்கு தெரியுது பிக் பாஸில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர், நம்ம இமேஜே காலியாக இருக்குது. இந்த ட்ரிகர் நம்மளை பண்ணி ஒரு தூரம் கோவப்படும் போது, அதாவது ஒரு மனுஷன் தேவையில்லாமல் கோவப்பட்டு சண்டை போட்டால் எந்த பிரச்சனை வருங்கிறதுக்கு சக்தி ஒரு உதாரணமாக வெளில வந்தார். பட் பெரிய அளவில் ஒரு நேம் வரல அவருக்கு. அப்போது அதுதான் அந்த சர்க்கிள் சரியாக இல்லைன்னா என்ன பண்ணுற போது தான் உள்ளே போனார், வெளில வந்தார். திரும்பி அதே சர்க்கிளோடு தான் ட்ராவல் பண்ணுறார். அங்கே தான் அவருக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் ஏற்பட்டு போகிற காரில் போகும்போது தான் இந்த ஒரு இடத்துல ரோட்டில் நின்று இறங்கி தகராறு பண்ணுது, இந்த லுங்கி கட்டிட்டு பிரச்சனை பண்ணி இதெல்லாம் வந்து வெளியில் வரும்போது பி வாசு அவர்களிடத்துல போகுது. இது என்னங்க உங்கள் பையன் போய் இப்படிலாம் போய் தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்ணி வர்றாங்கன்னு சொல்லி இது மீடியா டிவிலெலாம் வெளியில் வருது, நியூஸாக வெளில வருது. அதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிறேன். பி வாசு கூப்பிட்டு அப்புறமேலு ஏன்டா இந்த மாதிரிலாம் செய்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினா கூட அதுலேருந்து அவனால் மீண்டு வரும்போது நிறைய தயாரிப்பாளர் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வர்றது மாதிரி சூழல் இருக்குது பிக் பாஸ். ஏன்னா பிக் பாஸில் போய் வெளியில் வந்து நிறைய சைன் பண்ண ஹீரோக்கள், நம்மளுடைய ஹரிஷ் கல்யாண் இன்றைக்கி வந்து டாப் ஹீரோ லிஸ்ட்டில் அவர் இடத்துல இருக்கார். இப்போ கவின் எடுத்துங்க, அப்புறம் அந்த கவின் ஒரு ஆறவே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தில் அஜித்துக்கு அவர் வில்லனாக பண்ணியிருப்பார். ஸோ நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து அவரோட வாழ்க்கையை பிரகாசமாக்குறது பிக் பாஸ் நிகழ்ச்சி உண்டு. இன்ன வரைக்குமே 9 சீசனில் கலந்துக்கிட்டவங்க எல்லா பேரும் ஒவ்வொரு இதில் இருக்காங்க. சக்தி மட்டும்தான் அப்படி டோட்டலாக ஃபேட் அவுட் ஆனதுன்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்குமே எதுலேயுமே வரல. ஒரு வெப் சீரியலோ இது வரும் அந்த லெவலில் வர முடியாமல் போகுது. அப்போது தயாரிப்பாளர் யோசிக்கிறாங்க, இவங்க சக்தியை தண்ணி அடித்து ரோட்டில் தகராறு பண்ணி இது மாதிரி பண்ணி தான் நம்ம படம் பண்ணி பண்ணோம், படத்தில் எதாவது பண்ணிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்புகள் நிறையா மிஸ் ஆகுது. மிஸ் ஆகும்போது என்ன பண்ணலாங்கும் போது தான் பி வாசு ஒரு முடிவு பண்ணுறாரு, இவனை விட்டா இப்படியே விட்டோம்னா, ஏன்னா அவர் எவ்வளோ பேர் இயக்குனர் எல்லாமே தெரியும், நான் சொல்கிறேன் கடைசியில். அப்போது பி வாசு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணலாங்கும் போது தான் அவன்கிட்ட கேட்குறாரு. படங்கள் வாய்ப்பு இல்லை, தயாரிப்பால் வரலை, சக்தி டோட்டல் இமேஜ் ஆகிப்போச்சு, சரி ஓகே திரும்பி ஒரு படம் பண்ணுவான். எப்படி தொட்டால் பூ மலர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரோ பி வாசு, இப்போ ஒரு படம் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்னென்னா இவரை வச்சு மட்டுமே ட்ராவல் பண்ண முடியாது, இப்போ கூட இன்னொரு ஹீரோ வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு பி வாசு பண்ணுவான். டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸை பேசுகிறார். பி வாசர் மேலே எப்பயுமே தனி ஒரு மரியாதை வச்சுருக்கார் மாஸ்டர். அதை
அப்போ கூப்பிடும்போது சரி மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதாவது நம்ம பையன் சக்தியும் உள்ளே வர்றான் ஹீரோ பண்ணுங்க மாஸ்டர் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறார் பிஓ சார்ட்ட. லாரன்ஸ் மாஸ்டரையும் சக்தியும் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ சிவலிங்கான்னு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, அது தோல்வியை சந்திக்குது. அதை பிவாஸுடைய கேரியரில் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக அந்த அது இறங்குற ஃபீல்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை போகுது. என்னடா இது, இந்த படமும் செய்யனால ஏற்கனவே பண்ணது செய்யனால பிக் பாஸ் போயும் ஒரு நல்ல பேரோட உள்ள ட்ரிகர் சக்தினே பேர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அப்படிங்கும்போது ரொம்ப நாளாக கொஞ்சம் அப்செட்டில் ஆகிட்டார் டோட்டலாகவே. ஏன்னா நம்மளுடைய எதிர்காலமே இவ்வளோ தானா? ஏன்னா நம்ம பாரதிராஜா சார் மனோஜ் பையன் எப்படி பாக்யராஜ் சார் அவ்வளோ பேர் ஸ்கின் பிரேக்கிங்காக அவருடைய பையனை மிஸ் பண்ணாங்க. ஏன்னா சுப்பிரமணியம் படம் மிஸ் பண்ணால இது வரைக்குமே சார்ந்த நாள் பெரியவில் போக முடியல. அந்த மாதிரி தான் இவர் கிட்டத்தட்ட ஒரு 3 படங்களை இழந்தது அதுதான். அப்புறம் ரொம்ப நாளாக இருக்காங்க உங்களை சிவலிங்க படம் இல்லை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப கேப்புக்கு அப்புறமேலு ஒரு படம் வருது, ஒரு படம் கமிட் பண்ணுறாங்க. இதுக்கடையில் பார்க்க போனோம்னா கொஞ்சம் உடம்புலாம் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார். அந்த ஹீரோக்குன்ற அந்த ஒரு ஸ்லிம் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று வேணும், அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா அந்த லாக்டவுன் வேறு இடையில வந்துடுது. வரும்போது அதில் ஜிம்முக்கு போக முடியல. பட் சாப்பிட்டு ஃபேட்டானா கொஞ்சம் குண்டு போட்டுறாரு. பட் வீட்டிலலாம் ஜிம் வச்சு அந்த எக்ஸசைஸ்க்குள்ள மெட்டீரியல் எல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு மைண்ட் செட் ஆகலை வீட்டில் பண்ணுறதுக்கு. வெளியில் ஜிம்முக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். போக முடியும், லாக்டவுனில் பீரியட் லாக் ஆகுது. அதில் கொஞ்சம் ஃபேட் ஆகுறாரு. பட் அதுக்கு பிறகு பார்த்தா நமக்கு ஒரு படம் ஒன்று வருது, ஒரு ஆஃபர் ஒன்று வருது. பட் வில்லன் கேரக்டராக வருது. அது என்னடா அது ஹீரோவை பண்ணி சைன் பண்ணு பார்த்தோம்னா ஹீரோ கேரக்டர் தான். சரி வந்ததை மிஸ் பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று நம்ம ஸ்க்ரீனில் இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நம்மளுடைய ஹீரோ உள்ளே வந்தவர் மக்கள் மத்தியில் தனி செல்வாக்குள்ள ஒரு ஹீரோ பண்ணுறாரு. கடைசியில் சொந்த படம் பண்ணணும்னு பண்ணுறாரு. சொந்த படம் சரியாக போல் நிறைய லாஸ் ஆகுது. அவரு கேரியரும் ஒரு கேள்விக்குறியாகுது. அவ்வளோதான் ஹீரோ இமேஜ்னு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா எனக்கு வில்லன் கேரக்டர் பண்ணுறதான்னு சொல்லி வில்லன் படத்தை அதை எது பண்ணாலும் பரவாயில்ல வில்லனாக ஓகேன்னு சொல்கிறாங்க. அந்த கமிட்மெண்ட்ஸ் வருது, வில்லனாக பண்ணுறாரு. படம் ஹிட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவும் படம் பண்ணிகிட்டு இருக்காரு, சேம் டைம் வில்லனாகவும் பண்ணுறாரு. இன்றைக்கும் அவர் இருக்க லிஸ்ட்டில் இருக்கார். அது மாதிரி இப்போது சக்தி யோசிக்கிறார், சரி அவர் ஹீரோ பண்ணி தயாரி பண்ணி முடியும், வில்லனாக பண்ணி ஹீரோ பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோன்ற அந்த ஒரு தாட்ஸில் தான் ஒரு படம் வருது. அதை கமிட் பண்ணுறாங்க. லால் சேட்டா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த வில்லனுக்குன்னா அந்த ஒரு மேன்ரிசம் ஸ்டைல் வரணும் இல்லை, இது வரமாட்டேங்குது அவருக்கு. ஹீரோவே ட்ரீமில் இருந்ததுனால அந்த உடல் ஒத்துழைக்கலை. பட் அந்த கெட்டப்பை மாற்றணும்னு சொல்லி ஒரு லுங்கியும் ஒரு முண்டா பனியன் மாதிரி கொடுத்து இந்த ஒரு மாதிரி ஹீப்பி ஒரு தலைமை வச்சு அது ஒரு மாதிரி போட்டு இந்த ட்ரிகர் பண்ண சக்தி மாதிரி இவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க போட்டிருக்கு அந்த படம். ஆனால் ஒரு லைன் எடுக்கிறாங்க, அது நான் கைதி படம் ஒரு நைட்டில் நடக்கிற சம்பவமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதையும் ஒரு நைட்டில் நடக்குது. ஒரு அம்மா ஒரு 8 வயசு பொண்ணோட வர்ற இடத்துல ஒரு குரூப்பில் மாட்டிக்கிறாங்க, வில்லன் குரூப். அது 2 குரூப்பு, ஒன்று சக்தி குரூப் ஒன்று, இன்னொருத்தன் ஒரு குரூப் ஒன்று. இந்த குரூப்பில் மாட்டிக்கிறாங்க. ராத்திரி அவன்கிட்ட மீண்டு வரணும், ஒரு பேக் மிஸ் ஆயிடுது, எடுத்துகிட்டு வரணும், இதுதான் கதை. ஸோ இங்கே லோகேஷ் கனகராஜ் மாதிரி நினச்சிட்டு ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. பட் அந்த ஹீரோயின் தான் பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பாங்க படத்தில் ஃபுல்லாகவே. சக்தியை போட்டு அடித்து தோசை பண்ணுறது ஃபைட் சீனில் சம்மந்தமே இல்லாமல் இருக்காது. பட் ஒரு வழி இல்லைன்னு பண்ணார். பட் அந்த படம் பார்த்தா அவருக்கு கொடுத்த காஸ்டியூம்ஸு, அந்த ஒரு பாட்டு, டான்ஸு, இதெல்லாம் பார்த்தா உண்மையிலே இந்த படம் சக்தி பண்ணியிருக்கவே கூடாது. இப்போ ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டார். நீ ஒரு சேனல் கூட பிறகு இந்த படத்தை மட்டும் எடுத்து போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு போட்டு கிழித்து அடித்து துவச்சி காயப்பட்டாங்க. அவ்வளோ ரொம்ப மோசமான ஒரு இதாக கேரக்டராக பாட்டுச்சு. அது இந்த டைலாக் டெலிவரின்னு கொடுக்க சொல்லி எம்ஆர் ராதா வாய்ஸ் மெட்டீரியலில் இந்த மாடுலேஷன் மாற்றுறாங்க. அது அந்த உருவத்துக்கும் இந்த கெட்டப்புக்கும் இந்த ஸ்டைலுக்கும் அந்த வாய்ஸ் மேட்சே ஆகலை. கரகரன்னு ஒரு டோனில் பேசி சொல்லப்போனால் பண்ணாமல் இருந்தால் கூட இமேஜ் இருந்திருக்கும். பட் அது இது என்ன ஞாபகம் வருதுன்னா, ஜெயிலர் 1ல் இந்த வருமானு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் மலையாள கலந்த பேசிட்டு அவர் இந்த லுங்கி, இந்த முண்டாமணியன் சட்டை, சுருட்டு, ஸோ அதனுடைய இன்ஸ்பிரேஷன் போல தெரியும். அது மாதிரி இது பண்ணால் சிறப்பாக நினச்சி காப்பி அடித்த மாதிரி பண்ணாங்க. ஒரு பக்கம் கைதி படத்தினுடைய நைட் எஃபெக்ட் காப்பி பண்ணாங்க. பட் அந்த படம் தான் அனலின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய அளவில் அவர் பார்த்து ஒரு பிக் பாஸ் பெட்டு தான் ட்ரோல் மெட்டீரியல் படம் பண்ணால் இப்படியாது. இந்த அனலி படம் பண்ணது பார்த்தா இப்போ ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக போட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு பெரிய இயக்குனர் பையன் எப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் மாட்டிக்கிட்டார். பட் அவர் என்ன சொல்கிறார், இப்போ ஏன்னா எனக்கு என்ன கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, டாக்லெஸ் ஒர்க்கும் ஒரு மாதிரி நான் நீங்கள் பேசுகிறத போனால் கேட்டுட்ருக்கேன், என்னுடைய கவனத்தில் மட்டும் வேலையில் நான் ஃபுல்லாக கவனத்தை செலுத்திட்டுருக்கேன்,
நான் யாருங்கிறத திரும்பி நான் காமிக்கிறேன் அப்படின்னு இப்போ போய் ஜிம்மெலாம் போய் டைட் பண்ண ஃபோட்டோஸ் இமேஜெல்லாம் விட்டு செயலில் காமிக்கிறேன் அப்படின்றார். பட் நல்ல விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பேசி அந்த அசிங்க அவமானப்பட்டால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது மாதிரி வாய்ப்புகள் நிறையா வரும். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இப்போ அவருக்கு வந்து பிரைட்டான ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல, கராத்தே பாபுன்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அது நம்மளுடைய இந்த ரவிமோகன் பண்ணக்கூடிய படம். அது வந்து உண்மையிலே அவருக்கு பெரிய பிரேக்காக இருக்குது, ரவிமோகனே சொல்கிறார். அதில் வந்து சக்தி வில்லன் கேரக்டரில் பண்ணிட்டு ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. பட் அந்த படம் இப்போ அநேகமாக இந்த மாதம் நெக்ஸ்ட் மந்த் வர்றது மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது. அது வந்தால் ஒரு சிறப்பான ஒரு என்ட்ரி அவருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை. பட் அதையா தக்க வச்சுக்கணும். ஆனால் வில்லனாக பண்ணுறது தவறு கிடையாது. நல்ல வில்லனாக நீங்கள் வந்து அர்ஜுன் ஒரு பேரில் ஹீரோ இருந்தார், இப்போ வில்லனாகவும் பண்ணுறாரு. பட் ஹீரோஷன் வந்து வில்லனாக பண்ணுவார். ஒருத்தர் வில்லன் தவறு பண்ணுறது நியாயமாக இருக்கணும், ஆடியன்ஸ் ஒத்துக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் ஓகே. பட் இப்போ இந்த கராத்தே பாபு படத்தை மிகப்பெரிய அளவில் வந்து சக்தி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அநேகமாக அந்த படம் வந்ததுன்னா உண்மையிலே வெற்றி பெற்றுச்சுன்னா, இல்லை அந்த கேரக்டர் வெற்றி பெற்றாலே மீண்டும் அவருக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். பார்க்கலாம். நிறைய சர்க்கிள்கள், ஸோ தோல்விகள், அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் பட்டு தாண்டி வந்து இப்போ இந்த பார்டரில் நிற்கிறாரு. கராத்தே பாபு ரிலீஸ் ஆன பிறகு அவர் பிரேக் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிவாசி சார் சாதாரணமாக ஆள் கிடையாது. பிரம்மாண்டமான மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர். 1000 நாட்கள் அதை ஓடின சந்திரமுகி படத்தை கொடுத்தவர், வசூல் சாதனை பண்ணவர், மன்னன்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தன்னுடைய பையனை வந்து பெரிய அளவில் கொண்டு வர முடியல, வருத்தம் அவருக்கு இருக்குது. ஆனால் ஒரு அப்பாவை வருத்தப்பட்டால் மட்டும் பத்தாது, பசங்களும் கொஞ்சம் அந்த எஃபர்ட் போடணும். சாந்தனு போடலை, மனோஜ் போடலை, இங்கே இப்போ சக்தி போடலை. அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா 3 பேருமே மிகப்பெரிய இயக்குனர்கள். ஸோ அந்த 75 காலகட்டத்தில் பாரதி ராஜா, பாக்யராஜ், ஸோ பி வாசு, இவருடைய 3 மான்களுமே பெரிய சோபிக்கும் இல்லை. சக்திக்கு இந்த கராதே வந்ததுக்கு பிறகு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அதை தக்க வச்சுங்க. தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு அந்த தவறான ஃப்ரெண்ட்ஸோட திரும்பி இந்த ட்ரிங்கில் போய் மாட்டினீங்க அப்படின்னா இனி மீண்டும் உங்களுடைய திரையுலக வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் அமையும். பண்ண மாட்டேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி தான் நடிகர் விக்னேஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரமரம படத்துலலாம் நடிச்சிட பாரதி ராஜா படத்தில் வந்து அவரும் இதே மாதிரி தான் சொன்னார். நான் படம் நடித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மணிரத்னம் படத்துலேருந்துலாம் கால் வந்திருக்கு சார் எனக்கு. ஆனால் என் கூட இருந்தவங்கெல்லாம் அதை வந்து என்னை சரியாக கைடன்ஸ் பண்ணலை. அப்போ நான் மணிரத்னம் படத்துலலாம் நடிச்சிருந்தேன்னா என்னோட நிலமையே இன்றைக்கி வேறு மாதிரி இருந்திருக்கும்னு விக்னேஷ் அவர் இப்போ வரைக்கும் அவர் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கார். பெருசாக கிளிக் ஆகல நடிகர் விக்னேஷ் அவருக்கு. கேரக்டர் ரோலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் சீரியலெல்லாம் போய் நடிச்சு இருக்கிறது இப்போ வரைக்குமே வரல. இப்போ நீங்கள் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போய் பெரிய நடிகர்களாக வர வேண்டியவங்க எல்லாமே நல்ல நல்ல படங்களெல்லாம் மிஸ் பண்ணினாங்க. இப்போ நீங்கள் இந்த அணிலி படம் எதில் பார்த்தாலும் ட்ரோல், எதில் பார்த்தாலும் ரோஸ்ட்டு, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எந்த சேனலை திறந்தாலும் அதை பற்றி தான். பட் அதனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், சில நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே தெரிய மாட்டாங்க. லைட்ஸ் ஆன்லேயே இல்லாதப்போ சில பேரை கூப்பிட்டு எப்பா ஏதாவது ஒன்று எழுது பண்ணுவாங்க, என்னை பற்றி ஏதாவது பரபரப்பாக எழுதி விடு, போய் சேரட்டும், அது நல்லதோ கெட்டதோ, நானும் வந்து லைம் ஆன்லேயே இருக்கேன் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அது இவருக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா நினைக்கிறேன். படம் அது படத்தை பற்றினா பேச வரும்ல, அது ரொம்ப கொடூரமான படம். ஆனால் இது அவருக்கு ட்ரோல் பண்ணி அவரை கொஞ்சம் வெளில கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. மக்கள்கிட்ட போய் சேர்த்துருக்கு இந்த படம். ஆமாம், அதே பெரிய ப்ரொமோஷன் நினைக்கிறேன். ஆமாம், ப்ரொமோஷன் இல்லாமல் செலவு இல்லாமல் ஈஸியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்தாச்சு. நிறைய தயாரிப்பாளர் பார்வையில் பட்டிருக்காரு, இயக்குனர் பார்வையில் பட்டிருக்காரு. சக்தி மீண்டும் வந்திருக்காரா, சரி வரட்டும். இப்போ நம்ம சொல்லிட்டு கராத்தே பாபுல நல்ல ஒரு ரோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த விஷயம் நிறைய தயாரிப்பாளர்கிட்ட போகும், இயக்குனர்கிட்ட போகும் கண்டிப்பாக. இல்லை சக்தியை பற்றி பேசுகிறதால நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து நல்லா வரணுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கராத்தே பாபு வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு லெவல் வருவார். இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த அனலி படம் அவருக்கு எல்லார்ட்டையும் போய் ஒரு என்ன சொல்லுன்னா பணம் செலவு பண்ணாமல், ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் ப்ரொமோஷனில் கூட கொடுத்துருக்கு. அதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கலாம். சக்தி கராத்தே பாபு வரட்டும், உண்மையிலேயே நல்லா பண்ணிக்கிற தகவல் வந்துருக்கு சார். ஓகே சார், இருக்கட்டும். அதுதான் நான் சொன்னேன், சில பேர் ப்ளஸ்ஸில் மைனஸ்ஸு அப்படின்னு சொன்னேன்ல, அதனால தான் அது வந்து வேறு ஏதோ விதமாக ஏதோ ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாருக்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. நிறைய பேர் சில இயக்குனர் கண்ணில் படம் இல்லை, இவரை சரியாக பயன்படுத்தலை, நம்ம கரெக்டாக இவரை யூஸ் பண்ணோன்னா இவரை கரெக்டாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கண்ணில் மாட்டோம். கண்டிப்பாக அப்படி ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட மட்டும் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், சூப்பராக கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா அருண்குமார் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த
அருண் படம் விஜய். அருண் விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் கண்ணில் மாட்டின பிறகு ரேஞ்சே வேற கொண்டு போய் விட்டாங்க அந்த ஒரே படத்தில். அஜித்தோட நடிச்சாரு, வில்லனா பண்ணாரு, அது பயங்கரமாக எங்கேயோ போயிடுச்சு. போட்டு போட்டாச்சு. தடம்னு ஒரு படம் பண்ணாரு, அதை டபுள் ஆக்ஷனில் பண்ணாரு, அதுவும் தாறுமாறு ஹிட்டு. இன்னைக்கே அவர் பிஸியாக தான் இருக்காரு அதுதான் அருண் விஜய். அது மாதிரி இவர் யாராவது ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிட்ட, கரெக்டான டைரக்டர் கிட்ட போய் மாட்டினார்னு வச்சோங்களேன், அது வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக பெருசாக போயிடும். ஒன்றும் இல்லை, இந்த கராத்தே பை வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த லோகேஷ் கனகராஜன், நெல்சன் இந்த படத்தை பார்க்க வாய்ப்பு இருக்கும். பார்த்துட்டு இந்த சக்தி ஏன்டா மிஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக ரோல் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கிடைச்சா பயன்படுத்திங்க, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். வாய்ப்புகள் ஒரு தடவை தான் தேடி வரும், அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பெரிய ஆளாக இல்லை. நீங்கள் இந்த ரோலா, சின்ன ரோலா, பெரிய ரோலா, ரஜினி சார் கூட படத்தில் 2 சீன் பண்ண போது விரும்புகிறாங்க. அது மாதிரி தான் இந்த பிரபலமான இயக்குனர் படத்தில் 2 சீன் இருந்தாலும் இல்லைங்க, உங்களை தாறுமாறாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறமா வந்து இது பல நடிகர்களுக்கு இது எக்ஸாம்பிளாக இருக்கும். அதனால் அடிக்கடி உங்கள் மேனேஜர் எல்லாரையும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கையை விட்டு எத்தனை படம் போகுது அப்படிங்கிறத நீங்களே டைரெக்டாக எல்லாருக்கிட்டே பேசுகிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வர முடியும். நம்மளே கேள்விப்பட்டோம், ஒரு சில பிரபல நடிகர்கள்லாம் தொடர்ந்து சில படங்கள்லாம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமே நல்ல நல்ல கதைகள்லாம் இவர்கிட்ட வராமே வெளில வேறக்கிட்ட போயிருக்கான். ஏன் அவ்வளோதானே எங்க நம்ம சூர்யா, கார்த்திகே எடுத்துக்கிங்க, நேரடியாக கதை கேட்கறதுனால தான் நிறைய தோல்வி படங்களை கொடுத்தாங்க. 5 பேர்கிட்ட கதை போய் கதை கேட்கும் போது எப்படி கேட்க முடியும்? இந்த கதை நல்லா இல்லைன்னு முடிச்சிடுறாங்க. பட் இப்போ நேரடியாக கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூர்யாவும் கார்த்திக்கும் நேரடி கதை கேட்குறாங்க. ஒரு ஹீரோ அதுதான் பண்ணணும். அப்போது சக்திக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். கராத்தே பாபு படத்திற்கு பிறகு வாய்ப்பு வந்தால் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சக்திக்கு ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். நன்றி சார். நன்றி.